எப்பேற்பட்ட வீரனை இப்படி பெண்ணாக மாற்றி விட்டீரே ஆண்டவா. இதய வீணை தூங்கும் போது பாட முடியும். நான் சாட்டை கொண்டு வேட்டையாடினதுக்கு இப்படி பெண்ணாக மாற்றி விட்டீரே. எனக்கு இந்த நிலை தானா ஆண்டவா? நான் காலம் முழுது இந்த பால் நான் இப்படிதான் இருக்க வேண்டுமா சுவாமி? நமோ நாராயண சுவாமி சுவாமி இந்த பாவி மன்னித்து விடுங்க சுவாமி. நீங்களும் தினத்தரக்கனாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு ஆணாக இருக்கின்ற நேரத்தில் சாத்தை கொண்டு ஒரு பேடியை போல வாட்டி வதைத்தாரா? எனக்கு கோபத்திருந்த கொடி சாபத்தை கொடுத்திருக்கேன். உனக்கு இதுதான் சரியான ஒரு உறவு. இப்படியே இந்த உலகம் முழுவதும் அலைந்து திரிய வேண்டுமடா. இப்படி தெரிவித்தால் எப்படி சுவாமி? நான் எப்பேற்பட்ட பலம் படைத்தவன், வீரம் படைத்தவன். என்னை போய் ஒரு பெண்ணாக மாற்றி விட்டீரே சுவாமி. நான் காலம் முழுது இப்படியே இருக்க வேண்டுமா ஆண்டவா? ஒத்தையடி பாதையிலே முழுத்தனத்திலே ஒத்தையா புதையா ஒத்தையடி பாதையில புருஷன துங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உத்திரு உத்திரு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு.
ஒத்தையடி பாதையில ஊருசன துங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு உசிரே வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. நீங்கள் யார் என்று தெரிந்தும் இந்த பாவியானவர் சாட்டை கொண்டு வேட்டையாடியதற்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுக்கலாமா சுவாமி? இந்த பாவி காலம் முழுது இப்படி நான் வாழ்ந்திருந்தால் என்னுடைய வீரம் எல்லாம் மற்று போய்விடுமே சுவாமி. இந்த பாவி மன்னித்து என் சாபத்தை விமோசனம் சொல்லுங்கள் சுவாமி. என்னுடைய பாதத்தை பிடித்து மன்றாடி கேட்டதால் உனக்கு சாப விமோசனம் கொடுக்கிறேன். சுவாமி எப்போது சுவாமி? படைகள் சுவாமி. நான் பல உருவத்தோடு வீரத்தோடு வர வேண்டும் சொல்லுங்கள் சுவாமி. இந்த பெண்ணுறவு அகன்று ஆணுறவு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் இந்த சுவாமி. காலத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் உன்ன மாறி ஒரு அரக்கன் ஓடி வருவான். ஓடி வருவா. அந்த அரக்கனும் நீ ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை ஈண்டெடுத்தார். இந்த பெண்ணுறவு மறைந்து ஆண் உறவத்தை ஆணுறவோடு அப்படியா சுவாமி? நான் இப்போதே அப்பேற்பட்ட வீரனை தேடி நான் செல்கிறேன் சுவாமி. எனக்கு வீரம் வர வேண்டும் சுவாமி. என் நடக்கணும். இந்த உலகத்தில் தெய்வம் என்னைதான் வணங்க வேண்டும். எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று ஆணவத்தோடு இருந்தான். அவன் ஆணவம் அடங்கிவிட்டது, அகன்று விழுந்து விட்டது. இப்போது என் பாதத்தை பிடித்து மன்றாடி கேட்டான். சாபமற்றம் குறித்து இருந்தாலும் என்ன நடக்கிறது என்று பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். நமோ நாராயண. கொஞ்சம்